Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா vocabulary learning. Today we are going to see about the words when we want to scold our best friend. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம திட்டுறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் டாப்பில் ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், க்ரூக் அப்படின்னு. க்ரூக் அப்படின்னா வஞ்சகன். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவனை நம்பி நீங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒருவேளை அவனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினீங்கனாலோ இல்லை அவன் கூட எங்கேயாவது போனீங்கனாவோ கண்டிப்பாக பிரச்சனையில் இழுத்து விட்டுருவான். இல்லைன்னா உங்களை சிக்க வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள நம்ம திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் க்ரூக். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இனிமேல் அவங்கள திட்டுறதுக்கு க்ரூக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்கவுண்ட்ரல். ஸோ ஸ்கவுண்ட்ரல் யாரை சொல்லுவோன்னா, எ பர்சன் ஹூ இஸ் டிஸ்ஆனஸ்ட். யார் நேர்மையாக இல்லாமல் இருக்காங்களோ இல்லைன்னா யார் வந்து மெயினாக தப்பு செய்கிறாங்களோ அவங்கள வந்து ஸ்கவுண்ட்ரல்னு சொல்லுவான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து தப்போ அதை மட்டுமே தேடி போய் பண்ணுறவங்க, இல்லை யார் வந்து நேர்மையான விஷயம் பண்ணவே மாட்டானோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள இனிமேல் திட்டுறதுக்கு ஸ்கவுண்ட்ரல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கேம், அதாவது அயோக்கியன். எஸ்பெஷலி யாரை சொல்லுவாங்கன்னா பாய், அதாவது ஒரு சின்ன பையன் வந்து அயோக்கிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவனை வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் அ ஸ்கேம், யுவர் சைல்டு இஸ் அ ஸ்கேம், மை சைல்டு இஸ் அ ஸ்கேம். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன பசங்க அயோக்கிய வேலையை செஞ்சாங்கன்னா ஸ்கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்விண்டலர். ஸ்விண்டலர்னா மோசக்காரன். அதாவது யார் ஒருத்தங்க வந்து உங்ககிட்டேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறதுக்கோ இல்லை உங்ககிட்டேருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்களோ அவங்கள தான் வந்து ஸ்விண்டலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக மோசக்காரன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்த்தோ இல்லை உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்தோ ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஸ்விண்டலர்னு சொல்லி திட்டலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேம்பர், அதாவது அயோக்கியன். யார் வந்து அயோக்கிய வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து சிம்பிளாக ஹீ இஸ் அ ஸ்கேம்பர், ஷீ இஸ் அ ஸ்கேம்பர், தே போத் ஆர் ஸ்கேம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள ஸ்கோல் பண்ணுறதுக்காக ஸ்கேம்பர் அப்படிங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் ராஸ்கல், அதாவது பாதகன். ஸோ ராஸ்கல் நம்ம யாரை சொல்லுவோம், நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு குறும்புத்தனமான விஷயம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ராஸ்கல் திட்டுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாதகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களை நீங்கள் திட்டுறதுக்கு வந்து ராஸ்கல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதாவது எ பர்சன் ஹூ இஸ் நாட்டி அண்ட் டூயிங் திங்ஸ் டு மேக் யூ அன்கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் வந்து ரோக். ஸோ ரோக் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் மற்றவங்களை ஏமாற்றி மோசடி பண்ணி ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரவுடி மாதிரி தான். பட் ரோகுங்கிறது எஸ்பெஷலாக யாரை குறிக்கும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரின்சிபலும் இல்லாமல் ரொம்பவே டிஸானஸ்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து சிம்பிளாக ஹீ இஸ் அ ரோக், தே ஆர் கேங் ஆஃப் ரோக்ஸ். ஸோ அந்த மாதிரி திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரோக் அப்படிங்கிற வேர்டு சொல்லி திட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹூலிகன். ஹூலிகன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, கில்லாடித்தனமாக எல்லா வேலையும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயம் செய்கிறதே வந்து தொழிலாக வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து ஹூலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹூலிகனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூலிகனுங்கிறவங்க வந்து ஒரு கேங்கில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ஒரு கெட்டதை மட்டுமே பண்ணுற ஒரு கேங்கில் இருக்க பர்சனை வந்து ஹூலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேங்காக சேர்ந்துட்டு கெட்டதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து திட்டுறதுக்கு ஹூலிகன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அந்த லாஸ்ட்டாக ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், ராப்ஸ்காலியன். அதோட இமோஜியை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் அது என்ன கேரக்டர் அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு கேங்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு என்ன வேலைன்னா எங்கே போனாலும் வந்து வம்பிழுக்கிறது தான் வேலை. பட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சண்டை க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த சண்டையில் அவன் இருக்க மாட்டான். அந்த சண்டையை க்ரியேட் பண்ணுவான், பட் அவன் சண்டையில் இருக்க மாட்டான். அதாவது ஃபைட்டுன்னு வந்துட்டா அவன் பறந்து போயிடுவான். ஸோ அவன் தான் ராப்ஸ்காலியன். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இனிமேல் நீங்கள் ராப்ஸ்காலியன் அப்படின்னு சொல்லி ஸ்கோல் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேனலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த லெசன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த 10 கேட்டகரியில் இந்த 10 வேர்ட்ஸுக்கு ஏற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. I will see you guys in the next video. Until then, it's bye from Vasanth.